ஹாய் ஹால் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க, நான் ரொம்ப நாளாகவே ஆயில் வந்து காய்ச்சி சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் பார்லர் வச்சுருக்கேன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. அதனால் எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே நாங்கள் காய்ச்சி அது மாதிரி வச்சுட்டு தான் இருப்போம் ஹேருக்கு. பட் வந்து அதை பிஸ்னஸாக பண்ணணும்னு தோணுது இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் பேக்கு. அப்போலேருந்து சேல் பண்ணிட்டு தான் இருந்தேன். நடுவில் கொஞ்சம் பிஸ்னஸ், நான் தான் சலூன் வச்சுருக்கிறதால என்னால் சலூனும் ப்ளஸ் ஆயிலும் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அது காய்ச்ச டைம் இல்லாமல் நான் ஒரு 6 மந்த் கேப் விட்டுட்டேன் காய்ச்சல் ஆயில் வந்து. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாங்கினவங்க திருப்பி எனக்கு வந்து நீங்கள் காய்ச்சி கொடுப்பீங்க இல்லைங்களா, அந்த ஆயில் இல்லையா, நீங்கள் ஏன் விட்டுட்டீங்க, எனக்கு ஆயில் வேணும், எனக்கு காலி ஆகிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. எனக்குமே ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி நம்ம திருப்பி வந்து நம்மளுக்காகவாது காய்ச்சணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா ஆயில் கிடைக்கல. இப்போ தான் ஆயில் ரேட் எல்லாமே ஏறி போச்சு. நான் வந்து டைரெக்டாக வாங்கி தான் பழக்கம், எனக்கு இந்த கடைகளில் வாங்கி பழக்கம் இல்லை. எங்கள் ஊர் சைடு, வில்லேஜ் சைடு போயிட்டு அங்கே வீட்டில் யாராவது வந்து மரம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தேங்காய் ஆடி விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி தான் எனக்கு பழக்கம். அந்த மாதிரி வாங்கி தான் எனக்கு வந்து காய்ச்சி பழக்கம். ஏன்னா எனக்கு கடையில் விற்கிறது வந்து ஒரிஜினலாக இல்லை ஏதோ நான் கலப்படமான ஒரு பயம் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊர்லெலாம் கிடைக்காம அப்புறம் வெளியூர்லேருந்து அரியலூர்லேருந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அவங்க எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து காய்ச்சிருக்கேன். காய்ச்சி இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது. இனிமேல் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு 5 லிட்டர் தான் ஸ்டாக் இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு வீடியோவிலே காமிச்சிருப்பேன். எதுவுமே சீக்ரெட்டெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃப் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். 6 மந்த் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு க்ரே ஹேர் கவரேஜ் இருக்கும். ஆனால் 6 மந்த் கம்பல்சரி யூஸ் பண்ணி பார்க்கணும். இதில் ஹென்னா போடுறதால ஹென்னா என்ன வேலை செய்யுமோ அதே தான் நம்மளுக்கு அங்கே நரை முடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுவும் எண்ணெயும் வேலை செய்யும். பட் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் க்ரே ஹேர் கவரேஜ் ஆகும். மற்றபடி முடி ட்ரைனஸ்ஸு கம்பல்சரி உங்களுக்கு ட்ரைனஸ் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. என்னோடய ஹேர் ஆயில் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். அதனால தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா நான் நம்பர் கமெண்ட்ஸில் போடுறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க.